तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति पराङ्गतिम्. வேதமென்னும் மரத்தின் மேல் வால்மீகி முனிவர் என்னும் குயில் அமர்ந்து கொண்டு ஸ்ரீ ராமாயணம் என்னும் அமுதமயமான கானத்தை பாடித்து ராமநாமம் பொதிந்திருக்கிற ராமாயணத்தை கேட்டவர்கள் யார்தான் ஆனந்தப்பட மாட்டார்கள்? எவருக்குத்தான் முக்தி கிட்டாது? ராமாயணம்னு நாம் இன்று பெயர் கூறுகிறோமானால் அது வால்மீகி பகவான் இட்ட பிச்சை. அவர் மட்டும் பிறந்திராவிட்டால் நாம் எங்கு ராமாயணத்தை அறிந்திருக்க போகிறோம்? வல்மீகம் என்பது புற்று, புற்றிலிருந்து தோன்றியபடியால் அவருக்கு வால்மீகி என்னும் பெயர் ஏற்பட்டது. பிரச்சேதஸ்களாக பிறந்தவர் வால்மீகி. நாம் சாமான்யமாக ராமனுக்கும் சீதைக்கும் ஆயிரக்கணக்கான இடங்களில் கோயில் கட்டி கும்பிடுகிறோம். அவன் பிரமேயம். யாருமே ராமாயணத்துக்கு கோயில் கட்டியதாக தெரியவில்லை. அப்படியும் இருந்தாலும் எங்காவது வால்மீகிக்கு கோயில் கட்டி இருக்கிறோமா? இங்கே சென்னை பட்டணத்தில் கோயம்பேட்டில் உள்ள வைகுண்டவாச பெருமான் கோயிலில் வால்மீகி பகவான் தன்னுடைய பிரியமான சீடர்களான லவனோடும் குஷனோடும் எழுந்தருளி இருக்கிறார். இதோ அவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான வடிவம், சிறிய மூர்த்தி, ஷடை முடியோடே தவத் திருக்கோலத்தோடு நடுவில் வால்மீகி எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய சீடர்களான லவனும் குஷனும் இருபுறத்திலும் உள்ளார்கள். இந்த கிராமத்துக்கே பழைய நாளில் குஷலவபுரம் என்றுதான் பெயர். அருகிலிருக்கும் புஷ்கரணியும் அவர்கள் பெயராலேயே வழங்கப்பட்டு வருகிறது. வால்மீகி தன்னுடைய புத்திரர்களை போன்ற சீடர்களை கொண்டுதான் ராமாயணத்தையே உலகத்தில் பிரச்சாரம் செய்தார். மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் என்று பெருமாள் திருமொழியில் குலசேகராழ்வாருடைய பாசுரம். தன்னுடைய சரித்திரத்தை ராமனே கேட்டார். குஷலவர்கள் தான் கானம் பண்ணினார்கள். தான் பெற்ற புதல்வர்கள் என்பது கூட அறியாமலே ராமன் கேட்டான். இங்கே எப்படி வால்மீகி வந்தார்? அவருக்கு அருகில் பூரண கர்ப்பிணியாய் கோடாலி முடிச்சோடே சீதாதேவி எழுந்தருளி இருக்கிறார். இப்போது குடைவரையாக இருக்கும் சிற்பங்களை சேவித்துக் கொள்கிறோம். நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது உற்சவமூர்த்திகளான ராமனையும் சீதையும் சேவிப்போம். இன்னும் நாம வைகுண்டவாச பெருமானையும் சேவிக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க பின்புறத்தில் பார்த்து கொண்டிருக்கும் மான் வாகனம் விகனச மகரிஷியினுடைய மான் வாகனம். கிருஷ்ணசாரம் என்று பெயர் கூறுவார்கள். எங்கெங்கும் யாழி வாகனம், சிங்க வாகனம், குதிர வாகனம், ஆதிசேஷ வாகனம், கற்பக விருட்சம் இவையெல்லாம் சேவித்திருக்கிறோம். ஆனா விகனச மகரிஷியும் எழுந்துருள பண்ணி அவருடைய வாகனத்தோட சேர்த்து 10 நாள் உற்சவம் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவம் நடைபெற்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா விகனச மகரிஷிக்கே 10 நாள் உற்சவம் இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது. உற்சவத்தின் போது மான் வாகனத்தில் தான் விகனச மகரிஷி எழுந்துருளுகிறார். மான் சீதை கவர்ந்து வந்து தான் வைத்து கொஞ்ச வேணும்னு ஆசைப்பட்டாள். அதே போல மான் ஸ்ருங்கிபேரபுரத்தில் குஹப்பெருமானோடே மான்கள் சம்பந்தப்பட்டன. மான் காற்று வேகத்தில் ஓடக்கூடியது. இப்படி ராமாயணத்தில் பலவிடங்களில் மானோடு தொடர்புண்டு. ஆனால் அதற்கும் இதற்கும் அல்ல. இங்கெதற்காக பெருமான் எழுந்துருளினார்? இங்கெப்படி வால்மீகி வந்தாருங்கிற சந்தேகம் வரும். வால்மீகி ரிஷி இங்கேயும் ஆசிரமம் கட்டி கொண்டிருந்தார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் வைகுந்த பெருமாளே நின்ன திருக்கோலத்தில் வைகுண்டவாச பெருமானாக இந்த க்ஷேத்திரத்தில் காட்சி கொடுக்கிறார். மற்றொரு சரித்திரமும் இந்த க்ஷேத்திரத்தில் சொல்லப்படுகிறது. பெருமான் அஸ்வமேத யாகம் புரிந்தார். அப்போது தன் குதிரையை ஓட்டிவிட அது பாரத தேசமெங்கும் ஓடித்து இங்கும் வந்தது. இங்குதான் வால்மீகி குஷலவர்களோடு இருந்தார்.
அவர்களுக்கு அந்த பெயர் வர என்ன காரணம்? ஒருத்தனுக்கு குஷன்னு பேர், மற்றொருத்தனுக்கு லவன்னு பேர். அதுக்கு பெயர் காரணம் உண்டு. குழந்தைகள் பிறந்தவுடன் பூதம், காற்று, கருப்பு இது எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ரிஷிகளை கொண்டு குஷம், அதாவது தர்ப்பம், அந்த தர்ப்பத்தினுடைய மேல் நுனி, கீழ் நுனி, இந்த 2 நுனிகளாலும் குழந்தைகளை வருடிவிடச் செய்தார். மேல் நுனியால் வருடப்பட்டவன் குஷத்தால் சுத்தம் பண்ணப்பட்டபடியால் குஷனானான். கீழ்ப்புறத்தால் வருடப்பட்டவன் லவத்தால் வருடப்பட்டபடியால் அவன் லவனானான். இதனால்தான் குஷலவன், குஷலவர்கள்னு அவர்களுக்கு திருநாமம். லவகுஷால்னு சொல்றதும் உண்டு, குஷலவர்கள்னு சொல்லுவதும் உண்டு. ஆக இங்கேயே வால்மீகி ஆசிரமம் அமைத்து பெருமானை பிரார்த்திக்க அப்போது வைகுந்தவாச பெருமானாக காட்சி கொடுத்தார் என்பது சரித்திரம். வால்மீகிக்கு இங்கேதான் கோவில் இருக்கு, விகனச மகர்ஷிக்கும் இங்குதான் கோவில் உண்டது. இப்படி ஆச்சாரியர்களான பிரமாதாக்கள் என்ன புத்தகத்தை கொண்டாடிடுவோம், பெருமானை கொண்டாடிடுவோம். அதை கொடுத்த ஆச்சாரியர்களை கொண்டாடினா தானே நம்ம கிட்ட வித்தையே நிற்கும். இப்ப நமக்கு ஒரு புஸ்தகம் நன்னா மனசுல நிற்கணும்னால் அதை கொடுத்த ஆச்சாரியனை வழிபட வேண்டும். மந்திரம், மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து, மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமங்கனக்க உண்டானால் ஆச்சாரியனிடத்துல பக்தி இல்லாமல் பெருமானே கைப்பட மாட்டார். நூல்ல இருக்கிற கிரந்தத்தில் இருக்கிற பொருட்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை வணங்கி கொண்டு இனிமேலே விஸ்வாமித்திர சரித்திரத்தை தொடர்வோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது பாலகாண்டத்தில் 34வது சர்க்கம். கீழே ஓரளவுக்கு கதை பார்த்துட்டோம். பிரம்மாவனுடைய பிள்ளை குஷன், குஷனுடைய பிள்ளை குஷனாபன், குஷனாபனுக்கு 100 பெண்கள் பிறந்தார்கள். வாயு பகவான் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டார். குழந்தைகள் மறுத்தார்கள். வாயு அவர்களுக்குள் புகுந்து முடக்குவாதத்தை ஏற்படுத்தினார். கடைசியாய் பிரம்மதத்தன் என்னும் ரிஷி, ராஜரிஷி, அவனே இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டு தொட்டவுடன் அவர்கள் வியாதி தீர்ந்தது. மாமியாரும் மருமகள்களுமாக நன்றாக வாழ்ந்தார்கள். இது வரைக்கும் சொன்னேன். சாதாரணமா மாமியார்னா எனது முடக்குவாத பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாய் அப்படின்னு எவ்வளவு விஷவு, எவ்வளவு ஏச்சு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த மாமியார் பெண்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். எப்பேற்பட்ட குணபதியான பெண்கள், அவர்களுக்கு ஏதோ நோய் இருந்திருக்கு, இதோ என் பிள்ளை தொட்டவுடன் எல்லாம் தீர்ந்து போச்சே என்று தானும் தொட்டு தொட்டு அனைத்து பெண்களை கொண்டாடினாள். இதை பார்த்து நாம நல்லது தெரிஞ்சுக்கணுங்கிறதை நேத்தி கடைசியில விண்ணப்பிச்சேன். மாமியார் மருமகள் இருவருடைய உறவும் இப்ப நாம பார்க்கிற சோமதா பிரம்மதத்தனின் மனைவிகள் இவர்களுடைய உறவை போல இருக்க வேண்டும். இப்ப சாதாரணமா உடம்பு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ நோய் இருந்திருக்கலாம், பிற்பாடு நோய் புதியதாக வரலாம். வந்த உடனே சில பேர் சந்தேகப்படுவா, முன்னால் இருந்த நோயை சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் அப்படின்னு கோபம் உடனே வெடிக்கும். அப்படி யாரும் மறைச்சிருக்க மாட்டார்கள். மறைத்திருந்தால் பெண் வீட்டுக்காரர்களுக்கு குற்றம்தான். ஏன்னா நாம ஒரு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, நோய் இருக்குங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காக்கணும். கல்யாணத்துக்கு இதுக்கும் ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமா கல்யாணம் செய்யலாம். டாக்டர் நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துடுறார். அதை பேஸ் பண்ணி பின்னாடி கல்யாணம் பண்றோம். முடிந்த அளவுக்கு சொல்லி விடுவது தான் நல்லது. சொல்லாமல் பண்ண போய் நாளைக்கு இந்த வியாதியினாலேயே இல்லாமல் வேற ஏதாவது நோயால ஒரு ஆபத்து வந்ததுன்னு வச்சுங்க, அந்த நோயை வைத்தியரிடத்துல கொண்டு போய் காண்பிக்க போய் இது பழைய நோய் ஒண்ணு இருக்குன்னு தெரிய வந்து அதை மறைத்து பண்ணீர்கள், அதனாலதான் இந்த ஆபத்து வந்திருக்குன்னு 2 குடும்பத்துக்கும் பிளவே ஏற்பட்டுடும். அதுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. இன்னொரு முக்கியம், குழந்தை பிறவாமை. ஏற்கனவே ஏதான நோய் இருந்திருக்கும், இந்த நோய்க்கும் புத்திர பேருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, தாராளமா கல்யாணம் பண்ணலாம் என்று வைத்தியர் சொல்லியிருப்பார். சரி, அப்படிதான் சொல்லிட்டாரு, எங்கத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்போம். வேற எதுனாலேயோ குழந்தை பிறக்கலைன்னு வச்சுங்க, அது பிறக்கலையேங்கிறதுக்காக வைத்தியர் இடத்துல காட்ட போய் அப்ப பழைய நோய் ஞாபகத்துக்கு வந்து வைத்தியர் இந்த மாதிரி இருந்திருக்கு போல் இருக்கேன்னு கேட்க போக அதை பெண் வீட்டுக்காரர்கள் மறைக்க துடிக்க, பிள்ளை வீட்டுக்காரர்கள் அதுதான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடித்து இதனாலதான் குழந்தை பிறக்கலே, ஏமாத்துட்டீர்கள். இதெல்லாம் எவ்வளவு சண்டை சச்சரவு பாருங்க. இதை விட தாராளமா உண்மையை பேசிவிடலாம். இருப்பதை இருப்பதபடி சொல்லிட்டோம்னால் நாளைக்கு நடந்தா சரி, நடக்காவிட்டாலும் சரி. ஏன்னா நடந்த பிற்பாடு வாழ்க்கை நரகமாகிவிடக் கூடாது. பொய் சொன்னோம், அதன் ஆதாரத்தில் தான் கல்யாணம் பண்ணோம், 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணினால் இது மறுபடியும் ஒரு பழமொழியா புதுமொழியான்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு பொய் சொல்றதுன்னா என்னன்னு சொல்லலாம். ஏதோ இத்தனை பவுன் போடணும், நாங்க பெரிய பணக்காரா அதனால போடுறோம்னு சொல்றோம், 1-2 குறைஞ்சது, அதை வச்சு சமாளிச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் சரி. இதெல்லாம் பெரிய சமாச்சாரமே இல்லை. கல்யாணத்தும் போது என்னது சீர்சனத்தி பண்றேன்னு சொல்றாலே பண்ணலையே, தயவுசெய்து அந்த விசாரம்லாம் பண்ணாதீங்க. பெண்ணு நல்ல பெண்ணா,
பிள்ளை நல்ல பிள்ளையா, இதை பார்த்து தான் மன வாழ்க்கை அமையணுமே தவிர என்ன ஒரு 5000 ரூபாய் குறைஞ்சா என்ன, 100,000 ரூபாய் கூடினா என்ன, இதனால எதுவும் ஆயிட போறதில்லை. ஆனா வியாதி இருக்கு பாருங்க, அதை சொல்லி பண்ணி விடுவது தான் நல்லது. இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி இருக்கிறபடியால் கல்யாணம் பண்ணுவதே உகந்ததல்ல என்று இருந்துவிட்டால் நாமே கல்யாணம் பண்ற ஆசையை விட்டுட வேண்டிதான். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வியாதி இருக்கலாம், மனோவியாதியா இருக்கலாம், உடல் வியாதியா இருக்கலாம், என் ஹிருதய கோளாறு கூட இருக்கலாம். அதுக்குன்னு சில அப்பா அம்மா ஒரு பெண்ணை பார்த்து பண்ணி வச்சுவிட்டா அவள் வந்த வேளை வியாதி குணமாகட்டும், இப்படிலாம் நம்ம தப்பா கணக்கு போட்டு விடக்கூடாது. வைத்தியர் எப்ப வியாதி இருக்கு கல்யாணம் பண்ணாதேன்னு சொல்றாரோ நாம தான் மனசை தேர்ச்சி கொள்ள வேண்டும். இப்ப எல்லாம் இந்த நோய்வாய்ப்பட்ட 100 பெண்களை பத்தி தானே எவ்வளவு ஆனந்தமா மாமியார் எடுத்துட்டு இருக்கா பாருங்க. மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில் எந்த சுவரும் இருக்கக்கூடாது, ஆனந்தமான உறவு தான் இருக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அப்படித்தான் சீதையும் மாமியார்கள் இருந்திருக்கா. இது அப்படித்தான் இந்த பெண்களும் சோமதாங்கிற மாமியார் இருந்திருக்கா. இதை பார்த்து அந்த நாள்ல இருந்தே இந்த நன்மை நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அந்த சரித்திரத்தை இப்ப தொடர்ந்து பார்ப்போம். அபுத்த புத்திரலாபாய பௌத்ரி மிஷ்டி மகல்பயத். இனி அடுத்து குஷனாபர் தன் 100 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி முடித்த பிற்பாடு நமக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, பிள்ளை பெறவில்லை, இதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுவோம் என்று தொடங்குகிறார் குஷன். அவருடைய தந்தை அவர் தம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காடு நோக்கி புறப்பட்டு உயர்ந்த கதியே அடைஞ்சுடுறார். குஷனாபா, உனக்கு சிறந்த பிள்ளை பிறக்க போகிறான், காதி என்னும் மகன் உனக்கு பிறப்பான். அந்த காதியினுடைய வம்சத்தில் இன்னும் உயர்ந்த பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள். காதிம் பிராப்சதி தேனத்வம் கீர்த்திம் லோகேச்ச சாஸ்வதீம் ஜக்ஞே பரமதர்மிஷ்டா காதிரித்யேவ நாமதா சபிதாமம காகுத்ஸ்த காதிஹி பரமதார்மிகா. அந்த காதிதான் ராமா லக்ஷ்மணா எனக்கு தந்தை என்று விஸ்வாமித்திரர் கூறிக்கொள்ளுகிறார். அப்ப பிரம்மாவனுடைய பிள்ளை குஷன், குஷனிடத்தில் குஷனாபன், குஷனாபனிடத்தில் காதி, காதியினுடைய பிள்ளை விஸ்வாமித்திரர். ராமா, காதிதான் என் தந்தை. பூர்வஜா பகினி சாப்பி மம ராகவ சுவ்ரதா நாம்னா சத்யவதி நாம ருச்சிகே பிரதிபாதிதா. எனக்கு கூட பிறந்தவள் ஒருத்தி உண்டு, அவளுக்கு சத்யவதி என்று பெயர். அவளை ரிச்சிகன் என்னும் மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். அதுல ஒரு வேடிக்கையான கதை பாருங்க. சத்யவதி விஸ்வாமித்திரருக்கு கூட பிறந்தவர். இவர் குஷனுடைய வம்சத்துல பிறந்தபடியால் கௌசிக முனிவர் என்ன இவருக்கு பேர். அதே சத்யவதி கௌசிகி என்ன அவளுக்கு பெயர். சத்யவதியே மறுபடியும் ஒரு நதியாக பிரவகிக்கிறாள். ஏன் அவள் எதற்கு நதியானாள்? சத்யவதியை ரிச்சிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். ரிச்சிகர் அந்தனர். அதே சமயம் சத்யவதியினுடைய தாயார், அதாவது காதியினுடைய மனைவி, அவ தம் பொண்ணை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. அப்ப காதிக்கும் மற்றொரு பிள்ளை பெற வேணும்னு ஆசை. இன்னும் விஸ்வாமித்திரர் பிறக்கல. சத்யவதிங்கிற பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கிறாள். விஸ்வாமித்திரர் இன்னும் பிறக்கவில்லை. தனக்கொரு பிள்ளை வேணும்னு காதி மனைவிக்கு ஆசை. அதே சமயத்தில் சத்யவதி ரிச்சிகருக்கும் ஆசை. சத்யவதி ரிச்சிகரிடத்தில் வேண்டினாள். அவர் 2 பாயச சரு பண்ணி கொடுத்தார். இது உங்க தாயார் இடத்துல கொடு, இதை நீ சாப்பிடு. மனைவி கொண்டு கொடுக்கிறார், மாமியார் கொண்டு கொடுக்கிறார். 2 பேருக்கும் பிள்ளை குழந்தை பிறக்கும். மாமியார் என்ன பண்ணுட்டா, எப்படி இருந்தாலும் தம் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை நல்ல சரு பண்ணி கொடுத்துருப்பார், நம்மளது சுமாரா வச்சிருப்பார், அதனால அதை எடுத்து நாம சாப்பிட்டுடுவோம், நம்மளத பொண்ணுக்கு கொடுத்துருவோம்னு மாத்தி சாப்பிட்டுட்டா. இதை நேரா அவர் என்ன பண்ணியிருந்தார் ரிஷி, அந்தணனுக்கு பிறக்கும் குழந்தை அந்தணத்தன்மையோடும் க்ஷத்திரியனுக்கு பிறக்கும் குழந்தை க்ஷத்திரிய தன்மையோடும் பிறக்கணும்னு அவர் பாயசம் பண்ணியிருந்தார். இவ மாத்தி சாப்பிட்டாலோ இல்லையோ, ஓ க்ஷத்திரிய குணத்தோட உனக்கு பிள்ளை பிறக்க போறான் என்று ரிச்சிகர் தன் மனைவி சத்யவிடத்தில் சொல்ல, சத்யவதி காலில் விழுந்து கெஞ்ச, என்னால மாத்த முடியாது, கோவக்கார பிள்ளை பிறக்கத்தான் போறான், ஆனா ஒரு ஜெனரேஷன் வேணா தள்ளி போடுறேன், அடுத்த பிறவி வேணா நடக்கட்டும். அதனாலதான் அந்த பிள்ளை ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னிக்கு பிள்ளை பரசுராமர் பிறந்தார். பரசுராமரே கோபத்தோட பிறந்திருக்கணும், ஆனா ஜமதக்னி முதல் பிறவி, அதுக்கப்புறம் அவர் குமாரரா பரசுராமர் பிறந்தார். அதனாலதான் பிராமணனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தாலும் க்ஷத்திரிய கோபம். அதே சரு மாறி இங்க குழந்தை பிறந்தது இல்லையோ, காதிக்கும் அவருடைய மனைவிக்கும் விஸ்வாமித்திரர் பிறக்கிறார். விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியரா இருந்திருந்தாலும் தபஸ் பண்ணி பிராமணத்தன்மை பிரம்ம ரிஷி ஆயிட்டாரோ இல்லையோ, ஏன்னா சரு மாறியபடியால். இந்த கதையும் குறுக்க ஞாபகம் வச்சுங்க. அப்படி விஸ்வாமித்திரர் பிறந்தார். அவருடைய அக்காள் சத்யவதி, அவள் அடுத்த பிறவியில் கௌசிகி நதியாக பிரவகிக்கிறாள். ராமா, இந்த ஹிமாச்சலத்துக்கு பக்கத்துல தான் நதி ஓடுறா, என் அக்காள் இடத்தில் இருக்கிற விருப்பத்தால் இந்த இடத்தை விடாம நான் தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று விஸ்வாமித்திரர் கூறினார். மேலும் கேட்போம்.